ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூசணி விதைகளின் நன்மைகளும் அதை எப்படி சாப்பிடணும்ன்ற உண்மைகளும் இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லைக் பண்ணிட்டு வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு பூசணி விதையோட 10 நன்மைகளும் சரி, பலவித நன்மைகளும் சரி, இப்படி நம்ம அடுக்கா சொல்லிக்கிட்டே போகலாம். பூசணி விதைகள்ல அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இன்னைக்கு பரவலா பார்த்துட்டு இருக்கோம். நிறைய டாக்டர்ஸ் சொல்லி கேட்டுட்டே இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம இமேஜ்ல எல்லாம் பார்த்துக்கிறோம். உண்மைதான், இது 100% உண்மைதான். அதனாலதான் இப்போ நாங்களுமே வீட்டுக்கு இந்த பூசணி விதைகளை வாங்கிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதை என்னென்ன எப்படி எப்படி சாப்பிடணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு மெயினா இருக்கு. பார்க்கலாம் வாங்க வீடியோல. பம்ப்கின் சீட்ஸ் வறுத்து கொடுக்க போகிறேன். ஸ்நாக்ஸுக்கு சூப்பர், நல்லா இருக்கும். வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பம்ப்கின்ஸும் வறுக்க போகிறேன். அடுத்தது இன்னொன்று வறுக்க போகிறேன். அது என்ன சீடு? அது சூரியகாந்தி. இது அப்படியாவும் சாப்பிடலாம், ஆனால் டேஸ்ட் இருக்காது. இதில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா? என்ன சத்து இருக்குது? நிறைய சத்து இருக்குது. அதே தெரியாத நிறைய சத்து இருக்குது. எல்லாரும் சொல்லி அதில் முக்கியமான சத்து என்னன்னா ஜிங்க் சத்து. சூப்பரு, உனக்கும் தெரிஞ்சிச்சு. பரவாயில்லையே. தெரியாத இப்படி கூட சமாளிக்கலாமா? இல்லை ஜிங்க் சத்து இருக்குதுன்னு ஒரு விஷயத்தை நீ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிற. ஏன் உனக்கு அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தியா என்ன? ஆமாம். சூப்பர். வேற எதுக்கு நல்லது? ஹேர் க்ரோத்துக்கு நல்லதா? ஆமாம், ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது. வேற என்னத்துக்கு நல்லது? மேக்ஸிமம் அது ஹேர் க்ரோத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியா? மேலுக்கு டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன். ஆமாம், அதுதான் சொல்ல வந்தேன் நான். மெயினாக அது என்ன பேரு? டெஸ்டோஸ்டெரானா? டெஸ்டோஸ்டெரான். சரி, நல்லா போகிறோன்னு இப்படி சவுண்டு கேட்கும்போது எடுத்துட்டாலே போதும். இல்லைன்னா தீஞ்சிடும், டேஸ்ட் மாறிடும். சரியா? பொதுவா இந்த பூசணி விதைகள் எதுக்கெல்லாம் உதவுதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஆழ்ந்த தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்குதுங்க. தூக்கம் வராம அவஸ்தைப்படுறவங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்த தூக்கம் வர்றதுக்கு உதவியா இருக்குது. இந்த சிறுநீர் பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கு. இன்சுலின்லாம் கட்டுக்குள்ள வைக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையறதுக்கு ரொம்பவே இது பயனுள்ளதா இருக்குது. சுருக்கம் குறையும், தோல் சுருக்கம் குறையும். நம்மளுக்குலாம் ஒரு 30-40 வயசானாலே தோல் சுருக்கம், முக சுருக்கம், வயதான தோற்றம் இதெல்லாம் ஏற்படுது. இதை நம்ம ரெகுலரா சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த சுருக்கங்கள்லாம் குறையுதுன்னு சொல்றாங்க. சும்மா ஒரு கைப்பிடி தான் சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும் அவசியம் இல்லை. இது நம்ம 3 பேருக்கு 4 பேருக்கு செய்யலாம். இப்போ சூரியகாந்தி வாங்கிட்டு வந்துருக்கோம். சீட்ஸு 34 ரூபாய். காலியாக போகுது. நெக்ஸ்ட் வாங்கின இன்னொரு பாக்கெட் இருக்குது. இன்னைக்கு இது மட்டும் இருக்கிறத போட்டு ட்ரை பண்ணிடுவோம். இதில் என்ன சத்து இருக்குது படிச்சிருக்கியா? பொதுவாக சீட்ஸ் எல்லாமே ரொம்ப சத்து தான். சீட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வறுத்து சாப்பிட சொல்கிறாங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சூரியகாந்தி விதை, பூசணி விதை, சியா சீட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, இந்த மாதிரி. அப்புறம் அது இல்லாமல் ஸ்ப்ரவுட்ஸு சாப்பிடணும். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம இதெல்லாம் சாப்பிட்டா தான் நல்லது. வேர்த்தொழு வெயில் நாள் வந்தாலும் நிற்கவே முடியல. பயங்கரமாக வேர்த்து விட்டுருக்கு. எதனா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி சீசனில் சீக்கிரமாக வறுத்து விட்டுட்டு போயிடலாம். பாரு எவ்வளோ அழகாக செவன் வந்துச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். படப்படன்னு வெடிக்கிற ஸ்டேஜில் நிறுத்தி எடுத்துட்டுனா சூப்பராக இருக்குது தெரியுமா? எந்த சீட்ஸ் சாப்பிட்டாலும் அதனுடைய பயன்கள் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்ணும். இன்னும் என்னென்ன பயன்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. இது நான் பசங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அவங்களுக்கு கொடுத்தாலுமே அவங்க என்னையும் சேர்த்து சாப்பிட சொல்கிறாங்க. காலி ஆகிட்டா நம்ம வாங்கிக்கலாமா, நீங்களும் சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு, எது நம்மக்கிட்ட இருந்தாலும் அதை பகிர்ந்து சாப்பிட்ணும். எல்லா சத்துக்களும் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் சிறந்த குணம். எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்போம், எல்லாருமே நிறைய சாப்பிடணும். ஓகேவா? எப்படி வேர்த்து ஊத்துது பாருங்க மக்களே. வெயில் சுத்தமா முடியல. சாமி வேற போகுது. ரீசெண்டா 2024 ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வுல இந்த பம்ப்கின் விதைகள் எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ரெகுலரா நம்ம இந்த பூசணி விதைகளை எடுக்கிறதுனால ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதாவது
ரிஸ்க் கிடையாது. ஹார்ட் வந்து ரிஸ்க் வந்து குறையும். நம்ம ஹார்ட்ல எவ்வளோ ரிஸ்க் இருக்கோ அதெல்லாம் குறைச்சிடும். ஹார்ட்டுக்கு ரிஸ்கே வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த ஆய்வுல. அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இது வந்து குட் கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பேட் கொலஸ்ட்ராலை வந்து குறைக்குது. குட் கொலஸ்ட்ரால் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பேட் கொலஸ்ட்ரால் வந்து டிக்ரீஸ் ஆயிடுது, குறைஞ்சிடுது. அது வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் பசங்களுக்கும் கொடுக்கலாம். ஒரு 10 விதைகள் போல கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இது போல நிறைய நன்மைகள் பூசணி விதையில இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்குது. கேன்சர்லாம் வராம தடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஆளுக்கு 1 ஸ்பூன் அளவு எடுத்து நாங்க வறுத்து இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே சூரியகாந்தி விதை எல்லா சீட்ஸுமே வந்து எல்லாம் ஒரு ஒரு பலன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நானுமே இந்த சீட்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கிறேன். நீங்களும் வந்து வாங்கி பார்த்து பயனடைங்க, சாப்பிடுங்க. இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம என்ன ஆரோக்கியமா சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நம்ம கூட இருக்கிறவங்களும் அதே போலயே சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறது தாங்க நம்ம தமிழர்களோட பண்பாடு. பொதுவா வீட்டிலேயே நம்ம ஒரு சத்தான பொருள் சாப்பிடணும். அதை 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேரும் பகிர்ந்து சாப்பிட்றது தாங்க வழக்கம். அதுதான் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த மாதிரி நாங்க ஆரோக்கியமான விஷயம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லை, நீங்களும் வந்து இதை மாதிரி பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். அந்த சீட் சாப்பிட்றதுனால எந்த குறைகளும் வராது. அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. 1 ஸ்பூன் அளவுக்கு தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நாங்களும் இப்போ வந்து 1 மாசத்துக்கு கிட்ட சாப்பிட்டு வந்துட்டு இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்கும்னு நம்புவோம், அவ்வளோதான். ஓகே, வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. வேர்த்து ஊத்துது எனக்கும். தொடர்ந்து வீடியோஸ் பண்றேன், பார்த்துட்டே இருங்க. பிடிக்குதான்னு பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்து பதிவுகள் மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இல்லைன்னா நாங்க இங்க இல்லவே இல்லை. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் ஆகும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அந்த விஷயங்கள் சரியானதா இல்லையா அப்படின்றது கூட நீங்க கமெண்ட் பண்ணலாம். நேர்மையான பதில்கள், நேர்மையான கருத்துக்கள் நீங்க எதுவானாலும் சொல்லலாம். சரினா சரின்னு சொல்லலாம், தவறுனா தவறு வந்து சுட்டி காட்டலாம். இது இது உங்களுக்கு உரிமை இருக்கு. உங்க சுதா பாபு சேனல்ல வர எல்லா வீடியோக்கும் உண்மையான கருத்து பதிவு இடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் வந்து என்ன சாப்பிட்றதை ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் இருந்தாலும் நீங்களும் ஆரோக்கியமா இருக்கணும்ன்ற ஒரே விஷயத்துக்காக தான் நான் ஷேர் பண்ணேங்க. வேற என்ன சொல்றது. ஓகேங்க, அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணுங்க.